ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/8/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ் நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்கு. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்னைக்கு வடக்கு திசையை நோக்கி பயணம் போறதை தவிர்க்கணும். வேற வேலை இல்லை, நிமித்தமா நம்ம போயாகணும், ஏதாவது உத்தியோகம் அப்படி இப்படின்னாக்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் பாலை சாப்பிட்டுட்டு போங்க. அற்புதமான ஒரு பயணங்கள் உங்களுக்கு நிறைவேறும். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:39 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 6:23 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 9 மணி 18 நிமிடங்கள் வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று காலை 9:50 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:39 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 4 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம். அதன் பின்பு காலை 6:23 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். இன்னைக்கு சந்திராசிரம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:23 மணி வரைக்கும் பூசம் இருக்கு, அதன் பின்பு ஆயில்யம். அதனால இன்னைக்கு இந்த பூசம் ஆயில்யம் இவ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் தாயார துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நவக்கிரகங்களில் உள்ள மாதுள காரகராகிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு இந்த தொழில் பண்றீங்க பாருங்க, சுய தொழில், கூட்டு தொழில் எது இருந்தாலுமே இன்னைக்கு சுபிக்ஷமான ஒரு போக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வாகன பயணம் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக நிறைவேறும். ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வருவீங்க. கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கோ. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வித சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற இந்த உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். ஓம் ஸ்ரீ சரவணபவாய் நமக அப்படின்னு ஒரு 11 தடவை ஜபம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஜீவனம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு ஓரளவுக்கு கடும் போட்டிகளை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப போட்டிகளை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரபரப்பாக இருப்பீங்க. அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கலாங்க. அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டேன்னா ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கலாம். மேல் அதிகாரிகளையும் சமாளிக்கலாம். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணுங்க. அனாவசியமான இதெல்லாம் உணவுக்கு இதெல்லாம் இது பண்ணிக்கூடாது. உங்களுக்கு தேவையில்லாத உணவெல்லாம் எடுத்துக்கூடாது. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பொறுப்புகள் தேடி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு பரபரப்பா ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பரவாயில்லைங்க. ஏன்னா சந்திராசிரமம் போய் ஒரு நாள் ஆயிடுது. அதனாலே கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மனசு உங்களுக்கு அப்படி இப்படி தான் இருக்கு. என்னடா அது இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல போயின்னு இருக்கோமேன்னு கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். அவரோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். இல்லத்தரசிகள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில அனுகூலங்களை பெறுவார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்ருங்க. நல்லா கடிச்சு சாப்பிட்ருங்க. முழுங்கிடப்படாது. சரியா? அற்புதமான ஒரு சந்தோஷம் இனிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. சந்திராசிரமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதகங்கள் பண்ணாது அப்படின்னாலும், ஏன்னா சந்திர பகவான் உங்களோட ராசிநாதன் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார். அப்படின்னாலும் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில், தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுப்பது மிகவும் மிகவும் நல்லது. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எடுக்கிற காரியங்கள்ல சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 வேப்பலை எடுத்துன்னு போயிடுங்க. பேக்ல வச்சு அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சந்திராசிரமம் இருந்தாலும் அதேமாரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பு நிறைந்த நாள்னு சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல அற்புதமான சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். மனசுல சந்தோஷம் இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்கு. எல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் நல்லபடியா போகும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் சின்ன பேப்பர்ல விபூதி மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். உங்களோட ஆற்றல் அதிகமாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு அடிபணிந்து போவார்கள். அவர்களின் மூலம் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். தொழில் வியாபாரத்தை எப்படி அபிவிருத்தி செய்வது என்பதை திட்டமிடுவீர்கள். கணவன் மனை ஒற்றுமை ஓரளவிற்கு பரவாயில்லை, அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிரடியான திருப்பங்கள் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகமாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே குங்குமம் தான், தாழம்பு குங்குமம். கரெக்டா? இன்னைக்கு உங்களோட டபுள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதனால இன்னைக்கு குழந்தைகள் ஆதரவா இருப்பார். குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்துல வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்கு. சந்தோஷமா கைத்தட்டி என்ஜாய் பண்ணுங்க. சரியா? அடுத்தபடியா இன்னைக்கு அக்கம் பக்கத்தினர்லாம் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு சில நன்மைகளும் உண்டாகலாம். இன்னைக்கு புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியா அமையும். இல்லத்தரசிகள் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் அரிசி கையில் எடுத்துட்டு ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை, இல்லைன்னா ஓம் நமோ நாராயண 11 தடவை சொல்லிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். இன்னைக்கு எறும்புகளுக்கு நீங்க அன்னதானம் பண்றீங்க. அதனாலே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகக்கிழமைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையை கொண்டு வருவார். திடீர்னு எதிர்பாராம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி சில பேருக்கு இந்த பழைய வாகனத்தை வித்துட்டு வேற வாகனம் வாங்கலாமா அப்படின்னு போட்டிருந்த திட்டம்லாம் இன்னைக்கு கைகூடும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதேமாரி கணவன் மனைவி இன்னைக்கு ஜோரா இருக்கு. அந்த ஒற்றுமையை நீங்க கீப் அப் பண்ணணும். சரியா? அனாவசியமா பேசி தர்க்கம் பண்ணிக்கப்படாது. அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு பயணங்கள் மூலமாக சில நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள்.
அதேமாதிரி கணவன் மனை ஒற்றுமை ஜோராக இருக்கிறதுனால இன்னைக்கு சுபகாரிய பேச்சுக்களும் நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 துளசியை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்பா உங்களை இன்னைக்கு பிடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் கடைவீர்கள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில அற்புதமான திட்டங்களை எடுத்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். சூப்பர், இன்னைக்கு அற்புதம். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் பயணிப்பீர்கள். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு பரவாயில்லைங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு கல்வியில் தைரியமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 சாக்லேட்டு உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்கோ. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட சேர்ந்தா கூட சனீஸ்வர பகவான் வக்ரகதியில தான் இருக்கார். புரியுறதா? இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் உண்டு. கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு பரவாயில்லைங்க. இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுகிற வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்தால் போகும். ஏன்னா நீங்கள் மட்டும் சந்தோஷத்தில் எதையாவது பேசிட்டு அது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடக்கூடாது. சரியா? அப்புறம் அது ஒரு 7:30 ஓடின்னு இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்கோ, அது போதும். பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, நல்லபடியாக பேசுங்க. அதேமாரி இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிப்பீர்கள். அதேமாரி தொழில் வியாபாரம் இன்னைக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனை ஒற்றுமை ஏற்கனவே சொல்லிட்டு நன்னா தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையை வாயில போட்டுருக்கோம். சர்க்கரை எப்படி இனிப்பாக உள்ள போகும், அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும். ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார், பிரச்சனைகள் தான். அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகும். சரியா? அதேமாரி வாகன பயணங்களில் கவனமாக இருந்தால் போகும். எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு அப்படி இப்படி அரசல் புரசலாக தான் இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது, எடுக்கிற காரியங்கள்லையும் பேசுகிற பேச்சுக்கள்லையும். அதேமாரி இன்னைக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க. இன்னைக்கு உத்தியோகத்துக்கு ஒரு பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 கிராம்பு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இன்னைக்கு சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான்.
மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு செலவுகள் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு. இப்போ இந்த சந்திர பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். அதுவும் சுபகாரிய செலவுகளாக இருக்கும். திடீர்னு குழந்தைகள் ஏதானு கேட்கும், இதை வாங்கி கொடு அப்பா, இந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டலாக இருக்கும். சரின்னு போயிட்டு வருது, அதெல்லாம் கொஞ்சம் செலவு தான். ஆனாலும் சந்தோஷமான செலவு தானே. குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே. அந்த மாதிரிலாம் அதேமாரி வாழ்க்கை துணை கூப்பிட்டாங்க, ஒரு பீச்சுக்கு போகலாம், இல்லை ஒரு கோவிலுக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அதுவும் சந்தோஷமான செலவுகள் தான். சரியா? உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். ஏன்னா மருத்துவ செலவுகள் வேண்டாம். சரியா? ஏன்னா அது அசுப செலவு. ஸோ சுப செலவுகளாக ஏற்படுத்திக்கோங்க. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ஜோராக இருக்குது. ஜாலியாக விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க. எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் இன்னைக்கு ரொம்ப நன்னா படிப்பாங்க. அற்புதமாக படிப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 வில்வத்தை எடுத்து உங்க பேக்ல விஷயம் போயிடுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.